வணக்கம். நான் உங்கள் கதை கண்மணி. கதை சொல்லப் பிறந்தவள், உங்களுக்காக கதைகள் சொல்ல வந்தவள். என்னை பெற்றெடுத்தாள் பார்வதி. பேர் கொடுத்தார் பரமசிவன். பிறந்தது சுடலையில், வளர்ந்தது கைலாயத்தில். என்னை பெற்றவர்கள் என்னை ஆகாது என்று விரட்டிவிட்டனர். என்னை ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லை. பூலோகத்தில் தஞ்சம் கேட்டு உன்னை நாடி வந்தேன் என்று சுடலை மாடசாமி தெரிவித்தார். பார்வதி, நான் பெற்றெடுத்தால் என்ன? இந்த பகவதியால் பெற்றெடுத்தால் என்ன? மகனே, நீயும் என் மகன்தானப்பா. உனக்கு அடைக்கலம் தந்தேன். உனக்கு வேண்டியதைத் தந்து பசி ஆற்றுவோம் என்றாள். அம்மை பகவதி, அம்மா, உன் ஆலயத்தை நான் தினந்தோறும் பார்க்கின்றேன். உனக்கு பச்சரிசி சாதத்தைத் தவிர வேறொன்றும் படைக்கக் காணோ. இதைத் தின்றால் எனக்கு பசி அடங்காது என்றார் சுடலைமாடன். உனக்கு வேற என்ன வேண்டும் கேள் என்று பகவதியார் கேட்டாள். ஒரு கோட்டை புழுங்கல் அரிசியில் சோறு பொங்கி ஒரே படையலாக இட வேண்டும் என்றார் சுடலை ஈசன். அப்படியே தந்தோம் என்று சொல்லி அன்னையும் சுடலைக்கு படையலிட ஏற்பாடு செய்தாள். மேலும் அவனது ஆலயத்தின் ஈசான மூலையிலுள்ள 7 கடாரம் தங்கத்தை காவல் காக்கும் பொறுப்பையும் சுடலை மாடசாமிக்கு அளித்தார். சுடலையிடம் ஒப்படைத்தாள் படைகளை. தின்ற சுவாமிக்கு பசி அடங்கவில்லை. எனவே அன்னையின் ஆலயத்திற்கு வரும் கொடியவர்களை கொன்று தின்ன ஆரம்பித்தார். இதைக் கண்ட பகவதிக்கு பொறுக்கவில்லை. மகனே, இங்கே பார். என்னை நாடி வருவோர் பெற்றோர்கள் என்றாலும் நல்லோர்கள் என்றாலும் அவர்களை காப்பது என் கடமை. நீ அவர்களை வதம் செய்யக்கூடாது என்று எச்சரித்தாள். இதைக் கேட்ட மாறனும், அம்மையே, நீ தரும் சைவ படையல் எனக்கு போதவில்லை. என்ன செய்வது? என்னை படைத்த ஈசன் இப்படி படைத்து விட்டார். நாளையிலிருந்து நான் மயானத்திற்கு வேட்டைக்கு செல்கின்றேன். செவ்வாய் மற்றும் வெள்ளி இரவுகளில் நான் வேட்டைக்குச் செல்ல அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அம்மையும் அனுமதி அளித்தாள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மயான வேட்டைக்கு செல்வதும் அன்னையின் புதையலுக்கு காவல் இருப்பதாக தனது நாட்களை கழித்து வந்தார். அந்த சமயத்தில் மலையாள தேசத்தில் நந்தம் புனலூர் என்ற ஊர் இருந்தது. அங்கே காளி பெரும் புலையன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மாபெரும் மந்திரவாதி. அவனால் ஆகாத செய்கைகளே இல்லையாம். மந்திரத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திடுவான். அந்த ஊருக்கே அவன்தான் தலைவன். எனவே அவனது வீடு அரண்மனையைப் போன்றிருந்தது. அவனது மனைவி புலக்கூடிய. இவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனபோதும் குழந்தைகள் இல்லை. இதனால் மனமுடைந்த புலக்கொடியாள் தன் கணவனிடம் இதைப்பற்றி வேதனையோடு அழுந்தாள். அவளைத் தேற்றிய மந்திரவாதி காளிப்புலையன், பாதாளகண்டி ஈஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சென்று ஒரு மண்டலம் விரதம் இருந்து அம்மனை வணங்கி வா என்று சொன்னான். மனத்தின் பாரத்தோடு புலக்கொடியாள் தவம் இருந்தாள். வீட்டிலிருந்த ஒரு மாவு உருண்டையை ஒரு காகம் கவ்விக்கொண்டு பறந்து வந்தது. அதே சமயத்தில் கையேந்தி தவமிருந்த புலக்கொடியாள் கடக்கையில் அந்த மாவு உருண்டை அவளது கைகளில் விழுந்தது. இது இறைவனின் அருளால் விழுந்தது என்று எண்ணிய புலக்கொடியாள் அதை உண்டாள். இல்லம் சென்றதும் அவளும் கருவுற்றாள். 10ஆம் மாதம் அழகிய பெண் மகவை பெற்றாள். புலக்கொடியாளும் காளிப்புலையனும் மகிழ்ந்தனர். காளிப்புலையனின் குலதெய்வம் இசக்கி அம்மன் என்பதால் இசக்கியின் பெயரையும் மாவு உருண்டை பிரசாதம் என்பதாலான மாவு என்ற சொல்லையும் இணைத்து தங்கள் மகளுக்கு மாவிசக்கி என்று பெயரிட்டனர். மாமிச சக்தியான மாவிசக்கி சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தாள். மிகுந்த அழகுடன் விளங்கினாள். 12ஆம் வயதில் பருவம் எய்தினாள். தன்னிடம் உள்ள ஆபரணங்களால் மகளை அலங்கரித்து மகிழ்ந்தான் காளிப்புலையன். ஆனால் இன்னமும் தன் மகளுக்கு பொன்னால் நகைகள் செய்து போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் மனதில் உதித்தது. அதுவே அவனது அழிவுக்கும் காரணமானது. கொட்டாரக்கரை பகவதியின் ஆலயத்தில் 7 கடாரம் பொன் புதையலாக இருப்பதை அறிந்தான். எனவே அதனை கொள்ளையிட வேண்டும் என்று முடிவு செய்தான். மாயாண்டி சுடலைமாடன் அந்த புதையலுக்கு காவலாளியாக இருப்பதை கண்டு அஞ்சி, இவன் இருக்கும்போது நம்மால் கொலை செய்ய இயலாது என்று எண்ணி காத்திருந்தான். வெள்ளிக்கிழமை இரவில் சுடலைமாடன் மயான வேட்டைக்கு கிளம்பினார். அவர் கிளம்பியதும் காளிப்புலையன் உள்ளே சென்று ஒரு கடாரம் பொன்னை கொள்ளையிட்டுப் போய்விட்டான். மயான வேட்டைக்கு சென்ற சுடலை ஈசன் திரும்பி வந்தபோது தன் காவலில் இருந்த 7 கடாரம் தங்கத்தில் ஒரு கடாரம் குறைந்ததைக் கண்டதும் கோபமுற்றார். யார் இந்த பாதகத்தை செய்தார்கள் என்று எண்ணியவாறே அன்னை பகவதியை நாடி சென்றார். அம்மா, நான் மயான வேட்டைக்கு சென்றிருக்கும்போது யாரோ உன் கோவிலில் வந்து கொள்ளையிட்டு சென்றிருக்கிறார்கள். யார் அது என்று கேட்டார். அப்போது அன்னை பகவதி, மகனே, திரவியம் போனால் போகட்டும், அவனைப் பற்றி கேளாதே என்றாள். அவனைப் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என்று சுடலை ஆண்டவர் பிடிவாதம் பிடித்தார். காளி போல என்னைப் பற்றி சொன்னால் என்றார் சுடலை. அம்மே, மகனே, நந்தம் நல்லூரில் உள்ள காளி பெரும் புலையன்தான் இந்த கொள்ளையை செய்தவன்
என்றாள். அம்மா, விடை கொடு. நான் அவனை அழித்து நம் திரவியத்தை மீட்டு வருகின்றேன் என்று வீராவேசத்துடன் புறப்பட்டார் சுடலை பாலகா. அவன் மந்திரமாதத்தில் தேர்ந்தவன். அவனை யாராலும் எதிர்க்க இயலாது. அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் விசித்திரமானவை. பொன் போனால் போகட்டும் என் மகனே, நீ என்னை விட்டுப் போக வேண்டாம். அவன் உன்னை பிடித்து சிமிழில் அடைத்து விடுவான். எனவே நீ போக வேண்டாம் என்றாள் அம்மை பகவதி. அம்மையே, உனக்கு என்னை பற்றி தெரியாதா? நான் பரமனிடம் வரம் வாங்கி வந்தவன். தில்லைவன மயானத்தில் பிறந்த என்னை எந்த மாய சக்தியாலும் எதுவும் செய்ய முடியாது. நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல். என் காவலில் இருந்த பொன்னை கொள்ளை செய்தவன் குடும்பத்தையே அழித்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டு வருகின்றேன் என்று முழங்கினார் சுடலை. அம்மை மேலும் மறுத்தாள். அம்மையே, இன்னும் 8 நாட்களில் தெரியும் மாயம் செய்யும் அந்த மந்திரவாதியா அல்லது இந்த மாயாண்டியா என்பது. நீ விடை கொடு என்று பழிவேகத்தோடு ஓடிவிட்டார் சுடலை. இனியும் தன் மகனை கட்டுப்படுத்த இயலாது என்பதை உணர்ந்த அம்மை பகவதியும் அவனுக்கு திருநீற்றை பூசி ஒரு வளையத்தை கையில் கொடுத்து அனுப்பி வைத்தாள். வீராவேசத்தோடு கொட்டாரக்கரையிலிருந்து கிளம்பிய சுடலை ஆண்டவர், மோசம் செய்த மோசக்காரன், நாமும் வேஷம் போட்டு மோசம் செய்வோம் என்ற எண்ணம் கொண்டு பாம்பாக உருவம் கொண்டார். கானகத்தில் தான் பிடித்த பாம்புகளைக் கொண்டு நந்தம் புனலுரை வந்தடைந்தார். பாம்புகளை தெருவில் விட்டு திருக்கி வித்தை காட்டிக் கொண்டிருந்தார். காளிபுலையனின் வீட்டிலிருந்து யாரும் வந்து பார்க்கவில்லை. ஆனால் அவனது மகள் மாவிசக்கி தன் வீட்டின் மாடியில் நின்று இதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளைக் கண்டார் சுடலை. இவளுக்காகத்தானே அந்த திரவியம் களவெடுக்கப்பட்டது. எனவே முதலில் இவளை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணினார். வயதான பண்டார உருவம் எடுத்து காளி போல வீடு வந்து கையேந்தி பிச்சை கேட்டார். யாரோ சிவனடியார் தன் இல்லம் தேடி வந்து பிச்சை கேட்பதை அறிந்த மாவிசக்கி எண்ணம் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். அவளை அழைத்தார். இதனால் கோபம் கொண்டாள் மாவிசக்கி. அடே கேட்டுப்பண்டா, பிச்சை எடுக்க வந்தாயா? கொடுத்ததை வாங்கிவிட்டு போக வேண்டியதுதானே, ஏன் இப்படி விளையாடுகின்றாய் என்று கோபத்தோடு கேட்டாள். பெண்ணே மாவிசக்கி, நான் பிச்சை கேட்டு வரவில்லை, உன்னை பெண் கேட்டு வந்தேன். என்னை பெண் கேட்டு வந்தாயா? இந்த சொல்லை மட்டும் என் தந்தை கேட்டால் உன்னை இல்லை செய்து விடுவார். மரியாதையாக ஓடிப்போ என்றாள். மாவிசக்கி, உன்னை யாருக்குத்தான் தருவான் உன் தந்தை? சரி, எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்ற அதிகாரத் தோரணையோடு கேட்டார் சுடலை. தண்ணீரெல்லாம் இல்லை, தர முடியாது, ஓடிப்போ என்று பதிலிட்டாள் மாவிசக்கி. அடியே மாவிசக்கி, உன் தகப்பனுக்கு பசும்பாலை எடுத்து அங்கே வைத்திருக்கின்றாயே, எனக்கு நீர் கூட இல்லை என்று சொல்கிறாய். உன் அப்பன் இருக்கும்போதே யாரும் அறியாமல் உன்னை கற்பழிப்பு பாரடி என்று சபதம் செய்து மாயமாக மறைந்தார் சுடலை மாயாண்டி. இதைக் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தாள் மாவிசக்கி. தன் தந்தை வந்ததும் இதை தெரிவித்தாள். யாரோ ஒரு கிழட்டு பண்டாரம் பிச்சை கேட்க வந்து பின்னர் தன் மகளை கற்பழிக்க நாள் குறித்ததாகச் சொன்னான். இதைக் கேட்டு வேதனையில் ஆழ்ந்தான் காளி பெரும் புலையன். மாந்திரீகத்தில் பெரியவன் என்று பெயர் எடுத்த என்னையே ஒருவன் ஏமாற்றுகிறான். நாம் இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மாவிசக்கிக்கு மந்திரக் காவல் அமைத்தான். 7 அறைகளை அடுக்கடுக்காக அமைத்து நடுவில் பெண்ணை அமரச் செய்தான். யாரும் அதனை நெருங்க இயலாதவாறு தன் மாந்திரீகத்தால் வளையம் அமைத்தான். ஆனால் நம் சுடலை மாடசாமியை எந்த காவலாலும் தடுத்து நிறுத்த முடியுமா? இரவிலே எறும்பு உருவம் கொண்டு மாவிசக்கியின் அறையை அடைந்தார் சுடலை மாடசாமி. மறுநாள் காலையில் மகளை எழுப்ப வந்த அம்மா அவளது நிலையைக் கண்டு அதிர்ந்தாள். மாவிச சக்தி கண்ணாடியில் தன் கோலத்தை பார்த்ததும் அழத் துவங்கினாள். இதைப் பார்த்த பெரும் புலையன் அதிர்ச்சியடைந்தான். தன் மாந்திரீகம் பொய்த்துவிட்டதோ என்று எண்ணி பயந்தான். வந்தவன் மிகப்பெரிய ஆள். தன்னால் அவனை எதிர்க்க இயலாது என்பது புரிந்தது. ஆயினும் அவன் மனதில் வந்தவன் யார் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. மை போட்டு பார்த்தான். ஏவல் தேவதைகளிடம் கேட்டான். ஆனால் யாராலும் சொல்ல முடியவில்லை. இதே நேரம் மாவிசக்கி கர்ப்பமானாள். இதோடு விட்டாரா சுடலை மாடசாமி? இல்லை, என் அன்னையின் ஆலயத்தில் புகுந்து திருடியவனை குடும்பத்தோடு பழி தீர்ப்பேன் என்று சபதம் செய்தார். அதனால் பெரும்புலையனும் அவரது குடும்பத்தையும் அழிக்கச் சுடலை மாடசாமி ஒரு நாள் காத்திருந்தார். மாவிசக்கி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். ஆலடி புதூரில் காக்காச்சி மலை தாண்டி பனியன்மார்கள் விவசாயம் செய்து வந்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்யும் சோலையை நாசம் செய்தால் பெரும்புலையன் நேரில் வருவான், அவனை பழிவாங்கலாம் என்று எண்ணினார் சுடலை மாடசாமி. ஒரு நாள் இரவு வணிகன்மார்கள் சோலையில் புகுந்து அதனை முற்றிலும் நாசம் செய்தார். மறுநாள் காலையில் பார்த்த வணிகர்கள் அதிர்ச்சியில், பிழை நமக்கே வந்தது என்று எண்ணி புலையனை தேடி ஓடிச் சென்றார்கள். புலையன் காக்காச்சி மலைக்கு செல்ல இருப்பதை அறிந்த ஒருவர், போக வேண்டாம் நண்பரே,
நான் பொல்லாத கனவு கண்டேன் என்று எச்சரித்தாள். யாராலும் என்னை எதுவும் செய்ய இயலாது, நீ என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டு புலையன் புறப்பட்டுச் சென்றான். வணிகர்களின் சோலையில் அமர்ந்து மை போட்டு பார்த்தபோது அவனால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது நேரில் வந்த சுடலை மாடசாமி, நான் தான் அவன் எனக் கூறினார். என் அன்னையின் ஆலயத்தில் புகுந்து கொள்ளையடித்த பெரும் புலையா, உன்னை சந்திக்கவே இவ்வளவு காலம் காத்திருந்தேன் என்றார். பின் அவன் கையில் இருந்த திருநீற்று தாம்பூலத்தைப் பிடுங்கி அவன் சென்னியில் உரைத்தார். நடுங்கிப் போனான் காளிப்புலையன். உன் பலத்தை அறியாமல் உன் காதலில் இருந்த திரவியங்களை நான் கொள்ளையடித்து விட்டேன். என்னை மன்னித்துவிடு, நாம் பங்காளிகளாக இருப்போம் என்று சுடலை மாடசாமியிடம் கேட்டான். என்னுடன் பங்காளியா? உனக்கு என்னால் கொடை கொடுக்க இயலுமா என்றார் சுடலை. என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்றான் பெரும்புலையன். அப்போது சுடலை கூறினார். 7 பலன்கள் போட்டு எட்டாத உயரத்தில் ஏணி வைத்து மாலை சாற்றி கும்பம் வைத்து ஒரு பரணியில் சூள் ஆடுகள், ஒரு பரணியில் சூள் பன்றிகள், ஒரு பரணியில் சூழ் எருமைகள், ஒரு பரணியில் கருங்கடல், ஒரு பரணியில் செங்கிடாக்காரன், 7வது பரணியில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண். அவளும் தன் தகப்பனுக்கு ஒரே மகளாக இருக்க வேண்டும். அவளுக்கு இது முதல் குழந்தையாக இருக்க வேண்டும். மேலும் கூறினார். இப்படி நீ எனக்கு பலி கொடுத்தால் 3.25 நாழிகைக்குள் உன் சிமிழுக்குள் நான் அடைவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதில் மயங்கிய பெரும்புலையன் பலி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தான். பலன்கள் அமைக்கப்பட்டன. ஆடுகள், பன்றிகள், எருமைகள், கிடாக்கள் அனைத்தும் பலிக்குத் தயாரானன. ஆனால் நிறைமாத கர்ப்பிணியை எங்கிருந்து? அப்போது மாவிசக்கியின் நினைவு வந்தது. தனக்கு மகளை விட மாந்திரீகம் முக்கியம் என்று எண்ணிய பெரும்புலையன் அவளையே பலியிடத் தீர்மானித்தான். வீட்டிற்கு வந்தான். மகளை அழைத்தான். மாமிசக்கி, நம் குலதெய்வத்திற்கு பலி கொடுக்கப் போகிறேன். நீயும் வா, நாம் செல்லலாம் என்று அழைத்தான். அப்பா, நானும் நிறமாத கர்ப்பிணி. அத்தகைய பலி கொடுப்பதை நான் காணவே கூடாது அல்லவா? நான் வரவில்லை என்று மறுத்தாள். அவளை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றான். 7வது பரணியில் அவளை ஏற்றி அவளது கைகள், கால்கள் அனைத்தையும் கட்டினான். மாமிச சக்தி புரிந்து கொண்டாள். அடே சண்டாளா, பெற்ற மகளாகவும் பாராமல் என்னையும் கொலை செய்து பலியிடத் துணிந்து விட்டாயே. நான் மரித்தால் 7 நாட்களுக்குள் நீயும் செத்துப் போவாய் என்று சாபமிட்டாள். அவளது அழுகையை கூட காதில் வாங்காமல் காளிப்புலையன் ஆடுகள், பன்றிகள், எருமைகள், கிடாக்கள் எல்லாவற்றையும் பலி கொடுத்தான். ஏற்றுக்கொண்டார் சுடலை மாடசாமி. ஒரு கோட்டை புழுங்கலரிசி சோற்றையும் ஏற்றி இறுதியாக தனது மகளையும் நெஞ்சை கிழித்து பலியாகச் செய்தான். அதையும் சுடலை மாடசாமி ஏற்றார். பின்னர் சுடலை சொன்னது போல் அவனது சிமிழுக்குள் அடைந்தார். இனி பகவதி கோயிலில் உள்ள அனைத்து சங்கங்களையும் கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணிய புலையன் சுடலை மாடனை அடைத்துவிட்ட நிச்சயத்துடன் அந்த செம்மழையில் குளத்தில் புதைத்து வைத்தான். குளத்திலிருந்து சுடலை மாடலாக மீள முடியாது என்று நம்பிவிட்டான். வீட்டிற்கு வந்த பின்பு குலக்கொடியால் தண்ணீர் எடுக்க குளத்திற்குச் சென்றான். குடத்தில் இருந்த நீரை உண்டாள். அந்த நீரில் சிமிழும் வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்த பின்பு புலையன் சாப்பாடு வைத்தான். குடத்தில் இருந்த நீரை ஒரு செம்பில் ஊற்றி அவனுக்கு கொடுத்தான். அந்த நீர் கையளித்த செம்பை எடுத்த புலையன் அதில் சிமிழின் தழும்பு இருப்பதைக் கண்டு பயந்தான். ஐயோ, இந்த செம்பல் இங்கு வந்துவிடுச்சு என்று பரிதவித்தான். அந்த நொடியே 3:45 நாழிகை முடிவடைந்து விட்டது. சிமிழ் வெடித்தது. ஆங்கார சுரூபமாக வெளிப்பட்டார் சுடலை மாடசாமி. அதே பெரும்புலையா, தங்கத்திற்கு ஆசைப்பட்டு பெற்ற மகளையே பலி கொடுத்த சண்டாளா, உன்னை போன்ற பெரும் பாவிகள் உயிரோடு இருக்கலாமா என்று கூச்சலிட்டார். என் அன்னையின் ஆலயத்தில் புகுந்து திருட உன்னை குடும்பத்தோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தேன். இப்போது அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவனை அடித்தார். அருகே நின்றிருந்த புலிக்கொடியை தாக்கினார். அதன் பின்னர் தன் அன்னையின் ஆலயத்திலிருந்து புலையன் கொள்ளையடித்து சென்ற திரவியங்களை மீட்டார். அவற்றை கொட்டாரக்கரைக்கு திரும்ப கொண்டு வந்து அன்னையின் இடத்தில் சேர்த்தார். அன்னையே, இப்போது புரிகிறதா உன் மகனின் பராக்கிரமம் என்று கூறி பகவதியை வணங்கி நின்றார். அன்னை கூறினாள். மெச்சினோம் மகனே, ஆனால் நீ இப்படி பழி வாங்குவதெல்லாம் கூடாதப்பா. தெய்வங்கள் எல்லோரும் மனிதர்களை இரட்சிக்கத்தான் வேண்டும். நீயும் வரம் கொடுக்கும் தெய்வமாக வேண்டும் என்று அவனை ஆசீர்வதித்தார். அப்படியே செய்கிறேன் அன்னையே, எனக்கு விடை கொடு என்று கூறி சுடலை மாடசாமி அனுமதி பெற்றார். பின்னர் கொட்டாரக்கரையை விட்டு புறப்பட்டார். நேராக குற்றாலம் வந்து சேர்ந்தார். குற்றால அருவியில் குளித்துவிட்டு பின்னர் குற்றால பதிவிலேயே அருளும் தெய்வமாகி பரம்பொருளின் ஆதியாக விளங்கினார். இதுபோல நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்போதான் நான் போடுற உழைப்பு உங்களை வந்து சேரும்.
நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.